இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையின் சீரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டொமக், வயிறு. இந்த வயிறு எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம லிவருக்கு ஒட்டி அதற்கு கீழே இருக்கிறது தான் ஸ்டொமக். பெரிய இண்டஸ்ட்ரீன்ஸ், அதை லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே லிவருக்கு கீழே லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற ஒரு பை. இது இதனுடைய கெப்பாசிட்டி, ஸ்டொமக்குன்னா நம்ம வயிறை எடுக்கக்கூட, மேலே இருக்கிறது ஸ்டொமக், கீழே இருக்கிறது லார்ஜ் இண்டஸ்ட்ரின் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டு 2 லிட்டர் ஆர் மோர். இது ஒரு பரிபூர்ண அடல்ட்டுக்கு இருக்கிற அந்த ஸ்டொமக்குடைய கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டியில் நம்ம என்ன அது பார்க்குறதா இருந்தால், நம்ம உணவு உண்கிற எல்லா உள்ள பார்ட்டிகிள்ஸும் உள்ளே போன உடனே அங்கே அதை நொறுக்கப்பட்டு அது சின்னதாக ஆக்கி சாஃப்டாக்கி விடுகிறது. அப்போ அந்த உணவு போகிறதுக்கு முன்பதாக அந்த ஸ்டொமக்குள்ளே பலவிதமான வேலைகள் நடக்கிறது. அந்த வேலைகள் என்னென்னா, அங்கே அமிலங்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த அமிலங்கள் உற்பத்தி ஆகும் கேஸ்ட்ரிக் லிக்விட் அப்படின்றாங்க. ஆசிட், கேஸ்ட்ரிக் ஆசிட் இது அங்கே ஃபார்ம் ஆகுது. இதை என்ன ஆகுது, உள்ள ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஒரு சிறு நோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த உணவு ஸ்டோரேஜ் இல்லை, டெம்பரவரி ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். அது வரும், உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அதனுடைய வெளியிலே போய்விடும். இப்போ அந்த உடைக்கப்பட்ட சிறு சிறு துளிகளாய் மாறி வரதை ஒரு அமிலம், அதாவது கேஸ்ட்ரிக் ஆசிடோட கலந்து அது இன்னும் நல்லா ஃபார்ம் ஆகி அதில் விழுந்த புரோட்டீன் இதெல்லாம் செப்ரிகேஷன் பண்ணுது. இந்த இதில் இறப்பையில் இந்த அமிலங்கள் சுரக்கப்படுகிறது. இது எது, இந்த கேஸ்ட்ரிக் எதுக்கு சுரக்கப்படுகிறதா, இது செரிமானம் பண்ணுகிறதுக்கு, இது நொறுக்கப்படுகிறது, செரிமானம் பண்ணுகிறதுக்கு அது பயன்படுகிறது. இதில் ஹைட்ரோக்ளோரிக்ன்றது என்னன்னு சொன்னால் ஆசிட். இது வேண்டாத அணுக்கள், வேறு பாக்டீரியாஸ் வந்துச்சுன்னா அதை சிக்ரிகேட் பண்ணி எடுத்து அதை கொன்று விடும். அந்த சிக்ரிகேஷனுக்கு இந்த மாதிரி அமிலமும் வருது, கேஸ்ட்ரிக் ஆசிடும் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால், வாட்டர், சால்ட் இதெல்லாம் செப்பரேஷன் பண்ணி அதை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் இன்ட்ரசெனிக் ஃபேக்டர் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதுக்குன்னா விட்டமின் B12 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது உதவுகிறது. இதுக்கு போனால் கேஸ்ட்ரிக் கிளாண்டே உள்ள ஒரு இருக்குது. அந்த கேஸ்ட்ரிக் கிளாண்டு தான் நமக்கு என்ன உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த கேஸ்ட்ரிக் ஆசிடை உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் உள்ளே அந்த ஸ்டொமக்குள்ளே நடக்கிறது. அதனால தான் நம்ம உடலில் நம்ம உண்ணுகிற லிக்விடு, தண்ணீர் எல்லாமே அது டைஜஸ்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் ஃபர்தராக மூமெண்ட் உள்ளது அடுத்த இடங்களை நம்ம பார்க்கலாம். சரி, இதனால் நமக்கு நம்ம ஸ்டொமக்கில் என்னென்ன பலவீனங்கள் ஏற்படும், வியாதிகள் வரும் என்பதை ஒரு சின்ன ஒரு காமனாக வர்றதை மட்டும் நம்ம பார்த்து கொள்ளலாம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால், கேஸ்ட்ரிக் சர்வசாதாரணமாக ஏற்படலாம். அதுக்கப்புறம் அல்சர், கிரிட், அதுக்கப்புறம் ஐபிஎஸ் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கேஸ்ட்ரியோ இன்டர்டைட்டிஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு வியாதி வரலாம். இது வந்த பிறகு நமக்கு எப்படிலாம் தெரியுதுன்னா, வயிற்றில் சாதாரண நமக்கு பெயின் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒமிட்டட் வரும், இரிட்டேட் வரும், ஒமிட்டு வர்ற மாதிரி, இரிட்டேட் எப்பயும் வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அது வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, டயரியா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீவர் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சிம்டம்ஸு, நமக்கு ஸ்டொமக்கில் பெயின், சர்வசாதாரணமாக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பெயின் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சிம்டமாகவும் நம்ம இதை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இது இன்டைஜஷனில் நமக்கு ஆகார காரியங்களில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எல்லா இடங்களிலும் பாதிக்கக்கூடியதான். ரைட். சரி, இதுக்கு நம்ம அக்குப்ரெஷரில் அதை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு, இல்லை சின்ன பெயின் வந்தாலோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலோ அதை தடுத்து கொள்கிறதற்கும் வரவிடாமல் தடுப்பதற்கும் நம்மகிட்ட அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால், நம்ம அது இந்தியன் ஃபுட், நம்முடைய ஆகார காரியங்களை என்ன பண்ணுச்சுன்னா, கிச்சடின்னு சொல்கிறோம்ல, கிச்சடி சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் இட்லி தோசை நல்லது, ஜிஞ்சர், அஜ்வைன் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்பு,
புளிக்கப்பட்ட காய்கறிகள் சாப்பிடுகிறது நல்லது. அது பட்டர் மில்க் குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஆகாரத்தை நாம் இந்த ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி வர டைமில் இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்டொமக் பெயினை பாதுகாத்து கொள்ளலாம். ரெண்டாவது வந்து வயிற்றுக்கும் அது நமக்கு ஸ்டொமக்குக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கலாம். சரி, இப்போ வந்து அக்குப்ரெஷரில் வந்து நம்ம என்னென்ன புள்ளிகளை நம்ம இதை பாதுகாத்து கொள்கிறதுக்கும் வந்த பின்னே அந்த வேதனையில் தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய புள்ளிகளை நாம் பார்க்கலாம். இதில் அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு 27 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கை விரலில் இந்த விரலுக்கு கீழே இந்த எல்போக்கு பக்கத்தில் இருக்குது. திஸ் இஸ் 27. இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது வேறையும் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னு போது உங்களை ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பெயின் உண்டாகும். இங்கே இப்படின்னா சரி. அதே மாதிரி இந்த லேசரில் வந்து நீங்கள் இங்கே ப்ரெஷர் கொடுத்தாலும் இது வைப்ரேட் பண்ணாலும் வேதனை இருக்கும். அதுவும் இல்லை இந்த கையில் வந்து நீங்கள் இந்த இப்படி ப்ரெஷர் கொடுத்து பாருங்கள். வலி இருக்குதா அப்படின்னா, வலி இல்லைன்னா உங்கள் ஸ்டொமக் கிளியர் இருக்குன்னா சம் ப்ராப்ளம் இஸ் தேர். கேஸ் இருக்கலாம் அல்லது வந்து வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த விரலையும் ப்ரெஷர் கொடுங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முன்பதாக எப்பொழுதும் நான் சொல்லுகிறது படி இந்த பிட்டிடியூட்டில் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. இந்த 2 விரலையும் எல்லாமே 2 to 3 minutes தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் எடுத்துங்க. கோலன்லேயும் நீங்கள் வந்து ப்ரெஷர் இங்கே கொடுங்க. இந்த கையிலையும் கொடுக்கலாம். இங்கே கொடுக்கலாம். இங்கேயும் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. இதை நீங்கள் கொடுத்து வந்தீர்களா வயிற்றில் சர்வசாதாரணமாக வரக்கூடிய பெயின், அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வராது. அப்படி தான் கேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அக்குப்ரெஷர்கிட்ட வேறு பயனுள்ள புள்ளிகள் இருக்கிறது. ஸோ அதனால் பயப்படாமல் நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய தண்ணீர் குடிங்க. அதே மாதிரி வந்து சாப்பிட்டு இருக்குது சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் வாக்கிங் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பயிற்சி செய்து கொண்டீர்கள் என்றால் இது மிகவும் நன்மை பயக்கும். உங்கள் வயிறு எப்பொழுதும் ஸ்டொமக் நல்லா இருந்தால் உடலும் நலமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி. அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு நல்ல புள்ளிகளோடு நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.